சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் ஒரு முக்கியமான முடிவை பற்றி சொல்லவே வந்தேன். நீ என்னிடம் வெகு நாட்களாக வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு செயல் இன்று நடந்தது. உனக்கு அது தெரியுமா? உனக்கு தெரியாது என்று எனக்கு தெரியும். அதனால் தான் உன்னிடம் இதை சொல்லவே நான் வந்திருக்கிறேன். நீ மனதார விரும்பும் உன் துணை என்று என் கண்ணால் காண்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் துணை, எப்பொழுது என் துணையிடம் நான் சேர்ந்து வாழ்வேன் சாயப்பா என்று அனுதினமும் நீ கண்ணீர் விட்டு கேட்கும் உன் துணை இன்று உன்னை தேடி உன் அருகில் வந்து திரும்பச் சென்றார். அது என்றால் உன் அருகில் வந்த பிறகுதான் உன் துணைக்கும் நீங்கள் பிரிந்த நிகழ்வு அவர் மனதில் தோன்றியது. உன்னை அவர் மனதில் வெறுக்க வைத்து உன்னை உதறி சென்ற நிகழ்வு அவரின் மனதில் ஆணி அடித்தார் போல் ஒரு வலியை உண்டாக்கினது. அவர் மனம் கனத்தது. உன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட அவருக்கு மனம் வலித்தது. உன்னை பார்த்தும் உன் அருகில் வந்து உன்னிடம் பேச முடியாமல் மனம் தடுமாறி திரும்பச் சென்றார் குழந்தையே. அவரின் நிலை கண்டு நானும் கலங்கினேன். அவர் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன் வாழ்வில் இணையலாம் வந்த அவரின் மனதிற்கே அவரின் நிலை புரிந்துவிட்டது. அவர் செய்த தவறை உணர்ந்து உன் கண்களை அவரால் பார்க்க முடியாமல் தலை குனிந்து திரும்பச் சென்றார். என் அன்பு குழந்தையே, நீ அறிந்திருந்தால் கூட நீ அவரை சமாதானம் படுத்திருக்கலாம். ஆனால் அவர் நீ அறியும் முன்பே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார். என்னிடம் இதை கூறியும் கண்ணீர் விட்டார். ஆனால் நீ கேட்கலாம் என்னிடம், சாயப்பா அவர் வந்தார் என்று நீங்கள் என்னிடம் சொல்கிறீர்களே, ஆனால் ஏன் நீங்கள் எனக்கு அந்த அறிகுறியை காட்டவில்லை என்று நீ என்னிடம் கேட்கலாம். ஆனால் குழந்தையே, அதற்கும் ஒரு காரணம் உண்டு. நீயும் உன் துணையும் இணையும் நேரம் இது அல்ல. இந்த நேரம் அதற்கு உகந்ததும் அல்ல. இன்னும் அந்த காலமும் நேரமும் வரவில்லை. எதற்கும் ஒரு நேரமும் காலமும் இருக்கிறது அல்லவா? தக்க நேரத்தில் தக்க செயல் நடந்தால்தான் அது நிலையாக இருக்கும். அவசரப்பட்டுதான் உன் நிலை இப்பொழுது இந்த தடுமாற்றத்திற்கு ஆளாகி உள்ளது. இனிமேலாவது நிதானமாய் ஒவ்வொரு செயலையும் அடியெடுத்து வைத்தால்தான் அது நீடோடி வாழ உதவி செய்யும். அதனால் தான் அந்த இடத்தில் நான் மௌனமாக இருந்து விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்துவிட்டது. உன் துணையின் மனம் மாறிவிட்டது. அவர் மனதளவில் திருந்தியும் விட்டார். அந்த காலமும் நேரமும் வந்தவுடன் உன் கண்ணை பார்த்து நிமிர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கப் போகிறார். உன் எதிர்காலத்தை நான் அறிவேன். அது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அதுவரை நீயும் பொறுமையாக இரு. யாரிடமும் அவசரப்பட்டு அவரை பற்றி தேவையில்லாத சொற்களை பேசிவிடாதே. பொறுமையாக உன் வார்த்தைகளை கட்டுப்படுத்து. எதற்கும் கவலை கொள்ளாதே. நீ உன் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். கவலை கொள்ளாதே. ஓம் சாயனம். நன்றி, வணக்கம்.